ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கான 30 கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 24வது நாளுக்கான 30 கேள்விகள் பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி வந்து மகா அஸ்வபதி என்ற குதிரை படை தலைவர் எந்த நிர்வாகத்தில் இருந்தார்? ஸோ மகா அஸ்வபதி என்ற குதிரை தலைவர் வந்து குப்தர் நிர்வாகத்தில் வந்து இருக்கார். குப்தர்கள் நிர்வாகம். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து குப்தர்கள் நிர்வாகம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. பர்டிகுலராக குப்தர்களோட காலம் இப்போ 320 550 வரையில் சிஇ அப்படின்னா காமன் எரா. இப்போ குப்தர் காலத்தை நிறுவுறது வந்து ஸ்ரீகுப்தா அவர்கள் நிறுவுறாரு. இதே டைமில் தான் நம்ம வந்து குப்தர் காலத்தில் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு அறியப்பட்ட சமுத்திரகுப்தா அவர்கள் பற்றி படிக்கணும். அது இல்லாமல் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டுறது யார், நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யாரால் வந்து சிதைக்கப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கடைசி குப்தர் யார், இந்த மாதிரியான முக்கியமான நிறைய கேள்வி இருக்குது. ஸோ என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அது மாதிரி குப்தா எம்பையர் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அதையெல்லாம் படித்து வைங்க. இப்போதைக்கு காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 320 550 ஸ்ரீகுப்தர் தான் முதல்ல இந்த குப்த பேரரசை நிறுவுறாரு. இங்கே நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? மகா அஸ்வபதி என்ற குதிரைப்படை தலைவர் எந்த நிர்வாகத்தில் இருந்தார் அப்படின்னா, மகா அஸ்வபதி என்ற குதிரைப்படை தலைவர் வந்து குப்தர்கள் நிர்வாகத்தில் தான் இருக்கார். சரி, அடுத்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார்? இப்போ இதில் ஒரு 3 கேள்வி ஆல்ரெடி இதில் கொஸ்டின்ல இருந்தே புரிஞ்சுக்கணும். சமணத்துல இருந்து தான் சைவத்துக்கு மாறுறாரு. யாரு? மகேந்திரவர்ம பல்லவன். யார் மாத்துறது அப்படின்ட்டுனா அப்பர் வந்து மாத்துறாரு. அப்பர் வந்து இன்னொரு பேர் என்னவால் அழைக்கிறோம் அப்படின்ட்டுனா திருநாவுக்கரசர்னு அழைக்கிறோம். ஸோ இதில் உள்ள சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜெயினிசம் அப்படின்னு இருந்தது தான் நம்ம வந்து தமிழில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா சமணம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இது மகாவீரர் தொடர்பானது. அதுபோல் தமிழ்நாட்டில் சைவம் அதுபோல் வைணவம் அப்படின்னு சொல்லி 2 பெரும் பிரிவுகள் வந்து சண்டையிட்டுக்கிட்டாங்க. அதாவது யாருக்கு பெரிய கடவுள் அந்த மாதிரிலாம். இந்த சைவத்தில் இருந்தவங்களை வந்து நம்ம என்ன பேர் வச்சு அழைத்தோம், அதுபோல் வைணவத்தில் இருந்தவங்களுக்கு என்ன பேர் வச்சோம், இப்போ ஆழ்வார்கள் அது மாதிரி பேர் வைக்கிறோன்னா அந்த மாதிரிலாம். இப்போ இந்த சைவத்தில் பர்டிகுலராக 1 2 3 4 முதல் 4 சொல்லி ஒரு 4 பேர் படிப்போம். அந்த 4 பேர் யார் அப்படிங்கிற பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அதில் அப்பர் எந்த இடத்துல வராரு, முதலாவதா இரண்டாவதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. மகேந்திரவர்ம பல்லவன் ரிலேட்டடாக படிக்கிறதுக்கே நிறைய இருக்குது. நிறைய பல்லவ வம்சம் ரிலேட்டடாக நிறைய படிக்கலாம். இப்போதைக்கு மகேந்திரவர்ம பல்லவனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா அப்பரை என்ன பேரால் அழைக்கிறோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கிறோம். அடுத்து முகமது பின் துக்ளக் என்ற டெல்லி சுல்தானின் இயற்பெயர் என்ன? முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற டெல்லி சுல்தான் பற்றி கேட்குறோம். டெல்லி சுல்தானின் இயற்பெயர் வந்து முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் வந்து ஜுனா கான். இப்போ இந்த துக்ளக் அல்லது வந்து டெல்லி சுல்தான் இதில் வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. பர்டிகுலராக 1191 தரைன் போர் அப்படின்னு ஒன்று நடக்குது. 1191 தரைன் போர் அப்படின்னு ஒன்று நடக்குது. இந்த தரைன் போரில் முகமது கோரி அவர்களுக்கும் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்களுக்கும் நடக்குது. இதில் கோரி அவர்கள் வந்து தோத்து போயிடுவார். அதுபோல் 1192 2வது தரைன் போர் நடக்கும். இதுலேயும் வந்து முகமது கோரி அவர்களுக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு நடக்குது. இதில் பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. அப்படி வரும்போது தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தெல்லாம் வந்து சிதைப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம படிப்போம். இதில் முகமது கோரி திரும்பி போகும்போது தன்னோட அடிமைகளில் ஒருத்தரை வந்து அரசனாக நியமிக்கிறாரு. அந்த அடிமையின் பேர் என்ன, அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி அடிமைகளில் ஒருத்தர் அரசராக நியமித்ததுனால இந்த வம்சத்திற்கே நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா அடிமை வம்சம் அப்படின்னு பேர். அடுத்து இரண்டாவதாக வந்து கில்ஜி டைனாசிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகும். இந்த கில்ஜி டைனாசிட்டிக்கு அடுத்ததில் துக்ளக் டைனாசிட்டி அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க. இந்த துக்ளக்கு அடுத்தது சயீத் அப்படின்னு ஒரு டைனாசிட்டி ஒரு வம்சம் உருவாகும். அதற்கு அடுத்ததில் லோடி அப்படிங்கிற வம்சம் உருவாகும். ஸோ இதில் யாரெல்லாம் என்னென்ன ஆண்டு இருந்தாங்க, கில்ஜி டைனாசிட்டி எந்த ஆண்டு, துக்ளக் எந்த ஆண்டு, சையத் எந்த ஆண்டு, லோடி எந்த ஆண்டு, இதெல்லாம் படிக்கணும். இவங்க எல்லாம் இருக்கும்போது கடைசியாக இருந்த அந்த லோடி டைனாசிட்டியோட 1526 பானிபட் அப்படின்னு ஒரு இடத்துல பாபரும் கடைசி இந்த லோடி வம்சத்தில் இருக்கக்கூடியவரும் சண்டை போடுறாங்க. அப்போ பாபர் வெற்றி பெற்று தான் இந்தியாவுக்குள்ளே வராரு. அப்படி வரும்போது தான் முகலாய பேரரசு உருவாகுது. அதன் பிறகு தான் பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலை வாங்குறோம் இந்த ஸ்டோரி எல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் படிக்கணும். நிறைய இருக்குது இதுக்குள்ளே படிக்கிறதுக்கு. பாபர் வெற்றி பெற்று வந்தது எந்த போர், அப்போ இவர் வந்து கோரி அவர்கள் வந்து என்னென்ன போர் பண்ணார், தரையின் போர். அதுபோல் 1192 2ஆம் தரையின் போர். 2ஆம் தரையின் போரில் தோல்வி அடைந்த பிறகு தான் பிருத்திவிராஜ் சௌஹான் தோல்வி அடைந்த பிறகு தான் கோரி
விக்டோரியா அவர்கள் இந்தியாவுக்குள்ள வராரு. இந்தியாவுக்குள்ள வந்தவர் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இங்கிருந்து உருவாகிறது தான் டெல்லி சுல்தானியம். அப்ப டெல்லி சுல்தானியத்துக்கு அப்புறம் பாபர் வராரு. பாபர் அவர்கள் உருவாக்குறது தான் முகலாய பேரரசு. அப்ப பிருத்திவிராஜ் சௌகான் அவர்கள் வந்து முதல் போர்ல வந்து வெற்றி பெற்றதற்கும் இரண்டாம் போர்ல தோல்வி பெற்றதற்குமான காரணங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். சரி, படிக்கலாம். இப்போதைக்கு முகமது பின் துக்ளக் என்ற டெல்லி சுல்தானின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறோம். இயற்பெயர் வந்து என்னதுங்க? ஜுனா கான். அடுத்து, வாரிசு இழப்பு கொள்கை மற்றும் நாடு இணைப்பு ஆகிய கொள்கைகளை கைவிடுவதாக பிரிட்டிஷ் வந்து எந்த சட்டத்தில் அறிவித்தது அப்படின்னா, அது வந்து ப்ரொக்ளமேஷன், அதாவது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858 அறிவிக்கிறாங்க. 1857 இந்த வாரிசு இழப்பு கொள்கை, அதாவது நேரடியாக வந்து மன்னனோட மரபணு சார்ந்த வாரிசா இல்லாம தத்தெடுக்கப்பட்டிருந்தா அந்த வாரிசுக்கு வந்து அவரோட அந்த நிலத்தின் மீது உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. அதை வந்துட்டு எதிர்த்து தான் ராணி லட்சுமிபாய் கூட போரிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கொள்கைகளும் நாடு இணைப்பு அப்படிங்கிற அந்த கொள்கைகளும் ரத்து அப்படின்னு இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1857 புரட்சி ரிவோல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை தான் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவோம். 1858 அதில் தான் சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மே 10 இது வந்து டெல்லியை நோக்கி பயணம். மே 10, 11 அதில் என்ன நடக்குது, இந்த மாதிரி எல்லா கதையும் எல்லா ஸ்டோரியும் படிக்கணும். சரி, அடுத்த ஸ்கீமோட பேர் சர்வ சிக்ஷ அபியான். சர்வ சிக்ஷ அப்படின்னா அனைவருக்கும் கல்வி அப்படின்னு அர்த்தம். எந்த ஆண்டு சர்வ சிக்ஷ அபியான் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா 2018. 2018 இந்த அனைவருக்கும் கல்வியில் சர்வ சிக்ஷ, அதுபோல் ராஷ்ட்ரிய சிக்ஷ, இதையெல்லாம் சேர்த்து சமக்ர சிக்ஷ அப்படின்னு கொண்டு வந்துடும். சமக்ர சிக்ஷ அப்படின்ட்டுனா கம்ப்ளீட் எஜுகேஷன், முழுமையான கல்வி அப்படிங்கிறது இதுக்கு பொருள்படும். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி தரமான ஒரு கல்வியை கொண்டு வரது தான் டார்கெட். சரி, அதுபோல் சாக்ஷார் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம். சாக்ஷார் பாரத் அப்படின்றனா கற்கும் பாரதம் அப்படின்னு பொருள். சாக்ஷார் பாரத் அப்படின்னா என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா கற்கும் பாரதம். அது என்ன கற்கும் பாரதம் அப்படின்னா அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஸ்கீம் எந்த ஆண்டில் வந்தது, அந்த திட்டம் எந்த ஆண்டில் வந்தது அப்படிங்கிறதா இங்கே. ஸோ அப்போ அந்த திட்டம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்ட்டுனா 2009. சாக்ஷார் பாரத் அப்படிங்கிற திட்டம் 2009. அந்த திட்டத்தோட சில முக்கியமான கூற்றுகள் பார்க்கலாம். இந்தியாவோட கல்வி அறிவு வீதத்தை 80% உயர்த்தணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அப்போ இப்போ இந்த 80% இல்லையானா இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்தியாவின் கல்வி அறிவு வீதம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் 80% உயர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த திட்டத்தில் டார்கெட்டாக வைக்கிறோம். ரெண்டாவது, ஜெண்டர் கேப், ஆண் பெண் இடையே உள்ள வேறுபாட்டை குறைத்து, கல்வியில் ஆண் பெண் இடையே உள்ள வேறுபாட்டை குறைக்கணும். இதன் மூலமா இந்தியா முழுமைக்கும் உள்ள மாணவர்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த சாக்ஷார் பாரத் திட்டம். அதுபோல் அடுத்த ஸ்கீமோட பேர் என்ன சொல்றோம்? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சரோஜர் யோஜனா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? சுய வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் தான் கிராமப்புறங்களில் சுய உதவி குழுக்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. இதன் மூலமா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இளைஞர்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு தொழில் முனைவு வாய்ப்பு, கடன் வழங்குறது, அந்த கடன்ல வந்து தள்ளுபடி கொடுக்கிறது, இது மாதிரியான அறிவிப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சரோஜ்கர் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த திட்டம் வந்து 1999 தொடங்கப்பட்டது. அதுபோல் அடுத்து மதன் மோகன் புன்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. மதன் மோகன் புன்சி குழு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டி அப்படின்னா, மதன் மோகன் புன்சி குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளிடையே உள்ள இந்த பிரச்சனைகள் பற்றி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக வந்த குழு. இது வந்து முதல் கமிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. புன்சி கமிட்டி அப்படிங்கிறது இரண்டாவது கமிட்டி. முதல்ல வந்தது என்ன அப்படின்ட்டுனா சர்க்காரியா கமிட்டி. இரண்டாவதா வந்தது வந்து புன்சி கமிட்டி. அப்போ ராஜமன்னார் கமிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதோட பேர் தான் ராஜமன்னார் கமிட்டி. இப்போ ராஜமன்னார் கமிட்டி எந்த ஆண்டு அதை கமெண்ட் பண்ணோம். சர்க்காரியா கமிட்டி எந்த ஆண்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசு அமைத்த இரண்டாவது மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடாக அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான தீர்வு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண சொல்லி அமைச்ச இரண்டாவது குழுவோட பேர் புன்சி கமிட்டி. அந்த கமிட்டி எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்னா 2007. ஸோ ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மத்திய அரசுக்கும் நடுவில் வந்து எப்போதுமே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ கூட தமிழ்நாடு வந்து நம்ம வந்து நிறைய டேக்ஸ் கட்டுறோம், ஆனால் அந்த அளவுக்கு டேக்ஸ் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணும் குழுக்கள். இந்திய அரசு அமைத்த முதல் குழு வந்து சர்க்காரியா குழு. தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவோட பேர் ராஜமன்னார் குழு. அதே இந்திய அரசு அமைத்த இரண்டாவது குழுவோட பேர் வந்து புன்சி குழு. அது எந்த ஆண்டு தான் கேள்வி. அது 2007. அடுத்தது போலாம் பொது கணக்கு குழு. இந்த பொது கணக்கு குழு அப்படிங்கிறது மிகவும் பழமையான ஒரு பாராளுமன்ற குழு. பொது கணக்கு குழு எப்போ உருவாக்கப்படுது என்ன அப்படின்ட்டுனா, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. அதாவது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படின்னு படிப்போம். 1919 வரும். இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸோட விளைவாக
இந்த பொது கணக்கு குழு உருவாக்கப்படுது. அது வந்து 1921 1921 உருவாக்கப்படுது. ஸோ பாராளுமன்றத்தின் பழமையான குழுவான இந்த பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி 1921 உருவாக்கப்படுது. இதோட தலைவர் யாரு அப்படிங்கிறத ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவார். எப்பவுமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அதோட தலைவராக ஸ்பீக்கர் வந்து நியமிச்சிருவார். 1967 அந்த முறையை மாத்திரம். எப்படி மாத்திரம் அப்படின்ட்டுனா 1967க்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லப்படுற இந்த பொது கணக்கு குழுவின் தலைவராக இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து அறிவிச்சிடும். ஸோ அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொது கணக்கு குழுவின் தலைவராக இருப்பார்னு எந்த ஆண்டு அறிவிச்சோம்? 1963. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் தலைவராக இருப்பார். அவரை தேர்ந்தெடுக்கிற ஆள் யாரு? சபாநாயகர். இது எப்போ உருவாக்கப்படுது? மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919. ஸோ இப்போ கேள்வி என்ன? பொது கணக்கு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னது? 1921. சரி, அடுத்தது கிராம சபை கூட்டம் பற்றி குறிப்பிடும் விதி எது? கிராம சபை கூட்டங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி, டைரக்ட் கொஸ்டின். கிராம சபை விதியை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி வந்து 243A. கிராம சபை கூட்டம் வந்து ஒரு வருஷத்துல 4 முறை நடக்கும். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துல 6 முறைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எப்போ அப்படின்ட்டுனா ஜனவரி 26 குடியரசு தினம். அது விட்டா அதுக்கடுத்து மே 1. அது விட்டால் அடுத்தது ஆகஸ்ட் 15. அது விட்டால் அக்டோபர் 2. இது ஒவ்வொரு வருஷமும் இந்திய அரசு கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடிய தினம். தமிழ்நாடு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 நாட்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து மார்ச் 22. மார்ச்சில் 22. மார்ச் 22 ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டுனா ஏன்னா அது வந்து என்னதுங்க? தண்ணீர் தினம். ஏன்னா அந்த மார்ச் 22 தண்ணீர் தினம்னு சொல்கிறோம். அதுபோல் இன்னொரு தினம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னது? நவம்பர் 1. அது ஏன் நவம்பர் 1 அப்படின்ட்டுனா உள்ளாட்சி தினம். நவம்பர் 1க்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா உள்ளாட்சி தினம். இந்த 2 தினத்தை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு மட்டும் 6 முறை வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடத்துகிறோம். அதே இந்தியா வந்து 4 முறை நடத்துது. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, 4 முறை வந்து இந்தியா வந்து நடத்துது. கிராம சபை கூட்டம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்ன? அதான் கேள்வி. 243A. சரி, அடுத்து அக்வர்த் குழு அமைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அக்வர்த் குழு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். பொது பட்ஜெட்ல இருந்து மாநில, அதாவது ரயில்வே பட்ஜெட்டை பிரிக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. மத்திய பட்ஜெட்டில இருந்து ரயில்வே பட்ஜெட்டை பிரிப்பது. அப்போ மத்திய பட்ஜெட்ல இருந்து ரயில்வே பட்ஜெட் எப்போ பிரிக்கப்பட்டது? 1924. 2016 திரும்ப வந்து சேர்க்கப்பட்டுச்சு. 2017 to 18 முதல் ஒன்றிணைக்கப்பட்ட பட்ஜெட் வந்து பாராளுமன்றத்தில் பிரசன்ட் பண்ணப்படுது. ஸோ அப்போ முதல்ல எப்போ வந்து பட்ஜெட் வந்து ரயில்வே பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் பொது பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்னு பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1924. எப்போ மீண்டும் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2016. 1924 பிரிக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் யார் அப்படின்ட்டுனா அக்வர்த் குழு. அக்வர்த் கமிட்டி வந்து என்ன பண்றாங்க? பொது பட்ஜெட்ல இருந்து ரயில்வே பட்ஜெட்டை பிரிக்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. சரி, ஓகே. அடுத்து மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி எது? மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி 53. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி 53, ஆர்டிகல் 53. டைரக்ட் கொஸ்டின் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அதற்கான ஆன்சர் என்ன? 65வது சட்ட திருத்தம் 1990. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு, தெளிவாக கவனிச்சுக்கலாம். சரி, மொத்தம் 3 ஆர்டிகல். என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னா 338, 338A, 338B. 338ங்கிறது ஏற்கனவே அரசியலமைப்பில் இருந்தது. 338A மற்றும் Bங்கிறது நம்ம புதுசாக உருவாக்குறோம். 338A எந்த ஆண்டு உருவாக்குறோம்? 89வது சட்ட திருத்தம் 2003. 338B வந்து 2018 102வது சட்ட திருத்தம், 102வது அமெண்ட்மெண்ட், 102வது சட்ட திருத்தத்தில் உருவாக்குறோம். சரி, இப்போ இதுல வந்து நல்ல கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல NCSC அண்ட் NCST ஒரே ஆணையமா இருந்தது. 65வது சட்ட திருத்தம் 1990 என்ன பண்ணோம்னா, NCSC அப்படிங்கிற ஆணையத்திலிருந்து அதற்கு ஒரு ஆணையர், ஒரு ஆஃபீஸர், NCST அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆஃபீஸர் மட்டும் தனியா வந்து போடுறோம். மற்றபடி ஒரே ஆர்டிகல் தான், 338ங்கிற ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும்தான் இருக்கு. 89வது சட்ட திருத்தம் 2004 தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆணையமே தனியாக உருவாக்குறோம். NCSCங்கிறது தனி ஆணையம், அதுபோல் NCSTங்கிறது தனி ஆணையம். பட்டியல் மக்களுக்கு ஒரு ஆணையம், பழங்குடியினருக்கு ஒரு ஆணையம், தனி ஆணையமாக உருவாக்கி புதிய ஆர்டிகளையும் கொண்டு வந்தது எப்போ அப்படின்ட்டுனா 338Aங்கிற ஆர்டிகல் 89வது சட்ட திருத்தம் 2003 தான் கொண்டு வரோம். அது வரைக்கும் அப்படி ஒரு தனி ஆணையம் இல்லை. அதுக்கப்புறம் NCBC அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமாக தான் இருந்தது. எப்போ NCBC, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஆக்ட், தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான சட்டம் 1993 அடிப்படையில் சட்ட அந்தஸ்து தான் பெற்றிருந்தது.
இப்போ NCBCக்கும் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துட்டோம். எப்போ 102வது சட்ட திருத்தம் 2018 அடிப்படையில் புதிய ஆர்டிகல் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னது 338B. அதனால இப்போ NCBCயும் அரசியலமைப்பில் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், அதுபோல் தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் 89 2004, அதுபோல் வந்து 2018, அது இல்லாமல் 65வது சட்ட திருத்தத்தில் NCSTக்குன்னு தனியாக ஒரு ஆணையம் போட்டது. இது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கணும். சரி, அடுத்து பேச்சு, எழுத்து, கருத்து சுதந்திரம் இந்திய இறையாண்மையை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. இந்திய இறையாண்மையை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்பது எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்ட்டுனா, இது எத்தனாவது சட்ட திருத்தத்தில்? 16வது சட்ட திருத்தம் 1963. 16வது சட்ட திருத்தம் 1963 தான் இதை கொண்டு வரோம். ஆர்டிகல் 19 நமக்கு சில சுதந்திரங்களை தருது. அது என்னென்னது? பேச்சு, கூட்டம் கூட்டுதல், ஆயுதமின்றி கூட்டம் கூட்டுதல், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், சங்கம் அமைத்தல், இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை, மூவ்மெண்ட், இந்தியாவில் எங்கனாலும் குடி அமரலாம், ஃப்ரீடம் டு செட்டில், தொழில் செய்யும் சுதந்திரம். இதில் சொத்து சுதந்திரம் இருந்திருக்கும், அதை நீக்கிட்டோம். சொத்து சுதந்திரம் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல நீக்கணும் அப்படிங்கிறது வேணா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ சொத்து சுதந்திரம் இப்போ இல்லை, நீக்கப்பட்டுருச்சு. மொத்தம் 6 சுதந்திரம் இருக்கு. இதை வந்து கர்டெயில் பண்ணுறது, இதை வந்து இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்போ? 16வது சட்ட திருத்தம் 1963. அடுத்து நீலகிரி மலை 2000 மீட்டர் உயரத்திற்கு மேல் எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது? நீலகிரி மலையில் 2000 மீட்டர் உயரத்திற்கு மேல் எத்தனை சிகரங்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னா, நீலகிரியில் வந்து ஆனைமுடி மலை இல்லை. ஆனால் ஆனைமுடி மலை வந்து தென்னிந்தியாவின் உயரமான மலை. இது வந்து 2695 மீட்டர். இது நீலகிரியில் இல்லை. நீலகிரியிலிருந்து தமிழ்நாட்டின் உயரமான மலையாக இருப்பது தொட்டபெட்டா. தொட்டபெட்டா வந்து 2637 மீட்டர். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? 2000 மீட்டருக்கு உயரமாகவே நீலகிரியில் எத்தனை மலை இருக்குது? அதான் கேள்வி கேட்டிருக்கோம். 2000 மீட்டருக்கு உயரமாகவே நீலகிரியில் 24 மலை இருக்கு. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் 24. ஆனைமுடி தென்னிந்தியாவின் உயரமான மலை. அது நீலகிரியில் இல்லை, ஆனால் தென்னிந்தியாவின் உயரமான மலை. தமிழ்நாட்டின் உயரமான மலை என்ன? தொட்டபெட்டா. இந்த 2000க்கும் மேற்பட்டதில் 24 மலை இருக்குல்ல, அதில் ஒன்று தான் தொட்டபெட்டா, தமிழ்நாட்டின் உயரமான மலை. தொட்டபெட்டாவோட உயரம் என்ன? 2637. சரி, ஓகே டன். அடுத்து, சர்க்கரை உற்பத்தியில் முதல் 3 இடங்கள் எந்த நாடுகள் வகிக்கின்றன அப்படின்னா, சர்க்கரை உற்பத்தியில் வந்து கியூபா, அதுபோல் வந்து பிரேசில் மற்றும் இந்தியா. இதில் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லணும். என்னன்னா, விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒரு முதலிடம் 2ஆம் இடம் படிக்கிறீங்கன்னா, அது எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா வேறு டேட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது மழை அதிகமாக பெய்யும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெனி ரீசன்ஸ், நிறைய காரணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த விவசாயம் சார்ந்த அவுட்புட் மட்டும் பயங்கரமாக மாற்றத்துக்குரியது. புத்தகத்தில் முதல் 3 நாடுகள்னு கொடுக்கறத வச்சு நம்ம இங்கே ஒரு கேள்வி வச்சிருக்கோம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸோட பொருத்தி பார்த்தா வேறு பதில் இருக்கும். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புக்கில் என்ன இருக்குது, இப்போ ரீசன்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ரெண்டையும் படித்து வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் வந்து சேஃபர் சைடு. சரி, அடுத்தது, நாட்டின் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 55.3% வந்து பண்ணுது. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின்கலம். வேதி கெமிக்கலில் வந்து என்ன மின் ஆற்றலாக எலக்ட்ரிசிட்டியாக மாற்றணும். அப்படி பண்ணக்கூடிய அந்த மின்கலம் பேட்டரி எது அப்படின்னா, நம்ம டைப்ஸ் ஆஃப் பேட்டரி நிறைய படிப்போம். அதில் நம்ம இந்த கேள்விக்கான பதில் வந்து கல்வனாய்க் பேட்டரி. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு செல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த செல்லில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல என்னது? கெமிக்கல்ஸ். ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்ட்டுனா, இதிலிருந்து கிடைக்கக்கூடியது மின்சாரமாக இருக்குது. அப்போ வேதி ஆற்றல் என்னவா மாறுது அப்படின்ட்டுனா மின் ஆற்றலாக மாறுது. அப்படி பண்ணக்கூடிய பேட்டரி எது அப்படின்ட்டுனா இந்த கல்வனாய்க் செல்ஸ் எல்லாருமே கல்வனாய்க் மின்கலம் அப்படி பண்ணும். கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னா ஆங்கிலத்தில் வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வேலன்சி அப்படிங்கிறது எத்தனை எலக்ட்ரான்களை வாங்கிக்கவோ கொடுக்கவோ முடியும் அப்படிங்கிறது தான் வேலன்சி. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து 4. ஸோ கார்பன் வந்து 4ங்கிறது இணைதிறன் எலக்ட்ரான். சிற்பி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சிற்பி திட்டம் வந்து தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான திட்டம். அது வந்து 2022 தொடங்குறாங்க. இந்த சிற்பி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டுனா, இந்த சிற்பி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது சுருக்கி தான் சிற்பின்னு பேர் வைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன? மாணவர்களை போலீஸோட சேர்த்து அந்த பணிகளை சொல்லித்தரது, அங்கே உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுறது. அதனால அந்த மாதிரி வந்து ஒரு அடுத்தடுத்து மாணவர்களாக இருக்கும் போதே அந்த இடத்துலயே போய் இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் உறவுகள் பற்றி பேசுறது, அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றி, அதில் என்னென்ன இருக்குது இல்லை சரி தவறு எல்லாம் சொல்லி கொடுத்து பேசும்போது ஒரு சிறந்த மாணவராக உருவாகி வருவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சிற்பி திட்டம் வந்து உருவாக்கப்படுது. அடுத்து, தமிழ்நாடு அரசின் மனநலன் ஆலோசனை தொலைபேசி எண். டைரக்ட் கொஸ்டின் அப்படியே படிச்சிடணும். அது வந்து மனநலன் ஆலோசனை தொலைபேசி எண் வந்து 14416. தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி தினம் வந்து ஜூலை 15. அது ஐயா காமராஜர் அவர்கள் பிறந்த தினம். எந்த ஆண்டு முதல் இதை நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்ட்டுனா 2006. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், இந்தியாவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி தினம் தெளிவாக கவனிச்சிக்கணும். சரி,
அதுபோல் தமிழ்நாடு மாநிலத்தின் பாலின விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மாநிலத்தின் பாலின விகிதம் வந்து 996. இதில் மாவட்ட வாரியாக பார்க்கும்போது முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? அதாவது மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்குறேன். மாநிலம்னா கேரளா, அங்கே போகாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரிசையில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? இந்த பாலின விகிதத்தில் கடைசியில் உள்ள பின்தங்கி உள்ள மாவட்டம் எது? அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோல் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. முத்ரா யோஜனா அப்படின்றனா ஏப்ரல் 8, 2015. சிறு குறு, அதாவது நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி படிச்சிருப்போம், சிறு ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த மெத்தடுக்கு பதிலாக மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் இதற்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் முத்ரா இல்லையா, மைக்ரோ யூனிட்ஸ் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படின்னு நம்ம படிப்போம். டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. இந்த திட்டத்தை தான் முத்ரா அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்த முத்ராவில் லோன் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றனா ஏப்ரல் 8, 2015. அடுத்து கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் நிறுவப்பட்ட மின் திறன் எவ்வளவு அப்படின்றனா இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். மின் திறன் வந்து 1834 மெகாவாட். அடுத்தது சுதேசமித்ரன் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசமித்ரன் பத்திரிகை 1882. சுதேசமித்ரன் பத்திரிகை யாருடன் தொடர்புடையது? எந்த தலைவர் வந்து இந்த பத்திரிகையை தொடங்கினாரு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து ஜூலை, அதாவது 1953 ஜூலை 13 1953 ஜூலை 13ஆம் தேதி திமுக செயற்குழு மும்முனை போராட்டம் நடத்த முடிவு செய்தது. இதில் மும்முனை போராட்டம் என்று குறிப்பிடுவது எது? மும்முனை போராட்டம் என்று குறிப்பிடுவது எது? 1953 ஜூலை 13 மும்முனை போராட்டம் அப்படின்னு நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மும்முனை போராட்டம் அப்படிங்கிறது எது? அதுதான் கொஸ்டின். சரி, ஓகே டன். அது எது அப்படின்ட்டுனா குலக்கல்வி, ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி எதிர்ப்பு. கள்ளக்குடி போராட்டம், நேரு அவர்கள் எதிர்ப்பு போராட்டம். அப்போது குலக்கல்வி திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கள்ளக்குடி போராட்டம், நேரு அவர்களின் எதிர்ப்பு போராட்டம்லாம் ஏன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு முறை சும்மா படித்து வச்சுக்கோங்க, இதை பற்றி பேசுவோம். அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக ஆணையம் அமைக்க போராடிய அமைப்பு எது அப்படின்ட்டுனா அது வந்து சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852 முக்கியமான சங்கம். இயரோடு சேர்த்து படித்து வச்சுக்கணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள டேஷ் என்ற ஊரை பற்றி தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அது எந்த ஊர் அப்படின்றனா திருத்தங்கள். அடுத்து வட்ட வடிவிலான கோட்டையும் அதன் சுவரின் மீது செங்கல் கட்டுமானமும் காணப்படும் பகுதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டுனா இது வந்துட்டு பொற்பனை கோட்டை. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொற்பனை கோட்டை எந்த ஊர் அப்படின்னே ஒரு கேள்வி வந்துடும். பொற்பனை கோட்டை வந்து புதுக்கோட்டை ஜோனில் வருது. பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே டன். ஸோ இன்றைக்கான 30 கேள்விகளை நான் படிச்சிடறேன். கொஞ்சம் வேகமாக கூட போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா, வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வீடியோ நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படி கூட ஸ்லோ பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டுருங்க. கவனம், நிறைய உழைப்பு கொடுத்து இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது யாரை போய் சேரணுமோ அவங்கள சேர்ந்தால் சரியாக இருக்கும். சரி, ஓகே டன். ஸோ இப்போ 24 மகா அஸ்வபதி என்ற குதிரைப்படை தலைவர் எந்த நிர்வாகத்தில் இருந்தார்? குப்தர் நிர்வாகம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார்? அப்பர். முகமது பின் துக்ளக் என்ற டெல்லி சுல்தானின் இயற்பெயர் என்ன? ஜுனாகான். வாரிசு இழப்பு கொள்கை மற்றும் நாடு இணைப்பு கொள்கை ஆகியவற்றை கைவிடுவதாக எந்த சட்டத்தில் பிரிட்டிஷ் அறிவித்தது அப்படின்னா விக்டோரியா பேரறிக்கை 1858. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2018. சக்ஷார் பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2009. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சரோஜர் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. அதுபோல மதன் மோகன் புன்ஷி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2007. அதுபோல பொது கணக்கு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1921. கிராம சபை பற்றி குறிப்பிடுவது எது? ஆர்டிகல் 243A. அக்வர்த்து குழு அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? மத்திய பட்ஜெட்டில் இருந்து ரயில்வே பட்ஜெட்டை பிரித்தல். 1924 பிரித்தோம், 2016 சேர்க்கப்பட்டது. 17 to 18 தான் முதன் முறையாக பிரசன்ட் ஆச்சு. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி எது? ஆர்டிகல் 53. தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் எந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? 65வது சட்டத்திருத்தம் 1990. பேச்சு எழுத்து கருத்து சுதந்திரம் இந்திய இறையாண்மையை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட சட்டத்திருத்தம் எது? 16வது சட்டத்திருத்தம் 1963. நீலகிரி மலை 2000 மீட்டர் உயரத்திற்கு மேலே எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 24 சிகரங்கள். சர்க்கரை உற்பத்தியில் முதல் 3 இடங்களில் உள்ள நாடுகள் கியூபா, பிரேசில் மற்றும் இந்தியா. அதுபோல் நாட்டின் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து 55.3%. வேதிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின்கலம் வந்து கல்வானிக் மின்கலம். கார்பன் அணுவின்
உள்ள இணை திறன் எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து 4. அதுபோல் சிற்பி திட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் திட்டம் 2022. தமிழ்நாடு அரசின் மனநலன் ஆலோசனை தொலைபேசி எண் 14416. அதுபோல் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15, 2006 அனுசரிக்கிறோம். தமிழ்நாடு மாநிலத்தின் பாலின விகிதம் என்ன? 996/1000. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஏப்ரல் 8, 2015. கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் நிறுவப்பட்ட மின் திறன் எவ்வளவு அப்படின்னா 1834 மெகாவாட். சுதேசமித்ரன் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1882. அதுபோல் அடுத்து 1953 ஜூலை 13 திமுக செயற்குழு கூட்டம் மும்முனை போராட்டம் நடத்த முடிவு செய்தது. இதில் மும்முனை போராட்டம் என குறிப்பிடப்படுவது எது? குலக்கல்வி திட்டம், கள்ளக்குடி போராட்டம், நேரு எதிர்ப்பு போராட்டம். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக ஆணையம் அமைக்க போராடிய அமைப்பு வந்து சென்னை வாசிகள் சங்கம் 1852. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தை அமைந்துள்ள திருத்தங்கல் என்ற ஊரை பற்றி தமிழ் கவியமான சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. வட்ட வடிவிலான கோட்டையும் அதன் சுவரின் மீது செங்கல் கட்டுமானமும் காணப்படும் பகுதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்றனா பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை. ஸோ இன்றைக்கான அந்த 30 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து வந்து படிப்போம். வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.